ஒரே பால்ல புனியா காணாக்குறான்டா இருறா. பாலை போடு. மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ள எங்க அண்ணன் மயம் விடலாம், என் தங்கச்சி என் தம்பி மயம் விடலான்னு இருக்க நீங்க என்ன பண்றது? நான் ஒரு நாள் லீவ் விளையாண்டுட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான வேலையை பண்ணுமா மாமாப்பிள்ள. முக்கியமான ஒவ்வொரு மேட்ச் போயிட்டு இருக்கு. அப்புறம் நிச்சயம் மாட்டாங்க நாளைக்கு பசாம இருக்கு. எதுக்கு கல்யாணம் ஆக முடியும் அதை பார்த்து வருவோம் மாப்பிள்ள. இதெல்லாம் தேவையில்லாம் ஏன் புண்ணு அலையிறீங்க? கல்யாணம் ஏன்னா ஐயோ அலையாதீங்கடா. போல நடக்கும் அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா நடக்கும் மாப்பிள்ள. நீங்க யாரு கூட விளையாண்டுக்கு தெரியுமா? என் தம்பி மயம் கூட விளையாண்டுக்கு. இதை வேற சரி சங்கடமா தான் இருக்கு. சரி ஓகே. இங்க பாரு ரீச் வச்சிருக்கேன் சரியா? நான் போயிட்டு வந்து மேட்ச் ஆரம்பிப்பேன். அடுத்து பேட்டிங் என்னது நான் வர வரைக்கும் விளையாண்டு யாராச்சும். ஆமா அது எப்படி உன் தம்பிக்கு மட்டும் கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு? சரி அவனுக்கு தூக்கி கிடிச்சிலே பண்ணு. அவன் தூக்கி கிடிச்சிலே கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ள. அவங்க அங்கேயும் நல்ல பறவை கூட நம்ம பிறவி 90 பிறந்து 90 பிறந்துங்க. வரலாங்களா? வாங்க உள்ள வாங்க. நடிங்கினி செம்மையா இருக்காங்க. நடுங்க மாறி மாசம் எல்லாருமே என்ன சொல்றியான்னு சாமியார் மேத்துல வெளியே சாமி ஆமே இல்ல இப்பதானே குளிரிக்கிட்டு இருக்கு. 6 மணி வரை அது முடிஞ்சா வந்திருக்காங்க. வாங்க என்ன வயசு பசங்க வந்திருக்கீங்க என்னைய தேடி? வீட்டுல கல்யாணம் முடிச்சு பையன் பாக்குறேன் சாமி. முடிச்சு வைக்கல. அவங்களையும் ஜாதகமா பையன் பார்க்கல. அவங்களையும் பாக்கல. என்ன சொல்றது? 90 பிறந்துட்டோம். நாங்களே திரும்பி ரோடா போக வேண்டியது, ரோடா வர வேண்டியது. இதே பொழப்பு சாமி. நல்லா பார்த்து சொல்லு சாமி. ஒரு சோதனையா? என்ன 2 பேர் வந்திருக்காது பசங்க? வழியில சாமி 90 பிறந்துட்டோம். அத ஓரமா வச்சுட்டு இதை பார்த்து நல்ல சொல்லுங்க. 2 பேத்துக்குமே பாக்கணுமா? பரவாயில்ல. என்ன மாப்பிள்ள இப்படி கல்யாணம்னு காட்சி வேணான்னு பொண்ணு வேணான்னு என்ன மாப்பிள்ள ஜெராக்ஸ் எடுத்து அப்ப அலையாம இருந்தா எனக்கு அதுவே நீங்க வாலண்டியரா வந்து போகணும். இப்ப நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சண்டால சரியா? நீங்க பாருங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2 பேத்துக்குமே பாத்துடலாம். முன்னாடி எல்லாம் பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா ஒண்ணு டீ குடிக்க போவாங்க, இல்ல சாராயம் குடிக்க போவாங்க. பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களாப்பா? கால கலியாலம் ஆயி போச்சு. சரி 2 பேத்து மாதிரி தலைக்கு 10,000 ஆகும். ஓகே தானா? தலைக்கு 10,000? ஆமா. பொண்ணு பாக்கணும்ல, கல்யாணம் ஆகணும்ல 2 பேத்துக்கும். போன வருஷம் அவனுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தான். 1 லட்சம் ரூபா நீ கொடுத்த? அந்த புரோக்கருக்கு 1 லட்சம் கொடுத்தோம். புரோக்கருக்கு 1 லட்சம் கொடுத்தா? நான் வெளியே சிங்கிள் டீ கேட்டா காசு நிலைமையை யோசிச்சு என் நிலைமையை கொஞ்சம் யோசிக்க மாப்பிள்ள. 1 லட்சம் ரூபா அதுக்கு இது எவ்வளவு கொடுக்கல. சாரி பரவாயில்ல சாமி. கல்யாணத்தை பத்தி ஒரு புரிதல் உங்களுக்கு வேணாம். ஓகேங்களா? கல்யாணங்கிறது ஒரு 1000 காலத்து பயிர். ஓகேவா? இன்னும் ஆடு பயிரெல்லாம் மேயாம இருக்கு. இந்த லந்தெல்லாம் எனக்கு வேண்டாம். என்ன எப்படி பேசிக்கிட்டீங்க? ஆன விஷயம் கல்யாணம் பண்றதுங்கிறது. நீங்க எல்லாம் பாருங்க 7-7 வயசு சின்ன கல்யாணம் சொல்லிதான் வந்திருக்கீங்க. 90 குழந்தையா சாமி. இன்னசென்ட் பாய்ஸ். அது குதிரைக்கு கொம்பு முளைக்கிற மாதிரி அவ்வளவு கஷ்டம். இப்ப பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஓகேவா? அது வச்சுல 1000 காலத்து பயிருங்கிறாங்க. இன்னொன்னு நம்ம ஏன் தாலி கட்டுறோம் தெரியுமா? அது கட்டுறோம்னு கீழே விழுந்து சாமி. என் கையால தான் சாக போறேன். சரிப்பா தம்பி, உங்களுக்கு இப்ப நீங்க எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்கறீங்க? நல்லா குணமா இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு. குணமா இருக்கிற பொண்ணு. ஆமா. போன வருஷம் கொரோனால குணமாயி ஒரு பொண்ணு இருக்கு. போன வாரம் டெங்கு காய்ச்சல் வந்து 1 வாரமா பெட்ல இருந்து குணமா இருக்கு. அந்த பொண்ணு ஓகேவா உனக்கு? ஏன்டே வடல இருந்து உனக்கு எந்த மாதிரி வேணா? குழந்தை மாதிரி வேணும் சாமி. குழந்தை மாதிரி மோர கட்டைக்கெல்லாம் குழந்தையோட தாண்டா பொண்ணு கிடைக்கும். சரி சாமி, கூடயே இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணு. கூடயே இருக்கிற மாதிரி பெண். இந்த பெண்ணை பாக்கெட்ல வச்சுக்க. இதான் கூடயே இருக்கும். உங்களுக்கு எல்லாம் அவ்வளவுதாண்டா கிடைக்கும் பொண்ணெல்லாம். நான் அப்பயே சொன்னேன் பார்க்க வேணாம்னு. சாமி சாதத்தை பார்த்து சொல்லுங்க சாமி. சாதத்தை பார்த்துதானா? ஆமா சாமி. சரி சொல்லிடுவோம். உங்க மோர கட்டைக்கு சாதத்துல எப்படி இருக்குன்னு பாத்துருவோம்.